வெயிலில் கால் கடுக்க நின்று பிரச்சாரத்தை கேட்க வருபவர்கள் பாதியிலேயே எழுந்து ஓடிவிடாமல் இருக்க தலைவர்கள் சிரிப்பு என்னும் ஆயுதத்தை கையில் எடுத்திருக்கிறார்கள். மற்ற கட்சிகளெல்லாம் கூட்டணி கணக்கில் புலம்பிக் கொண்டிருக்கும் போதே 40 தொகுதிகளுக்கும் வேட்பாளர்களை இறக்கி தேர்தல் சூட்டை கிளப்பி விட்டவர் முதல்வர் ஜெயலலிதா. நம் முதல்வரா இப்படி என்னும் அளவிற்கு அப்ளாஸ். காங்கிரஸ் கட்சியின் சின்னம் கை, அனைவரின் கைகளையும் வெட்டிவிட வேண்டும் என்று மனு கொடுப்பாரா ஸ்டாலின்? ஒரு கட்சிக்கு மாம்பழம் சின்னம் இருக்கிறது, எனவே மாம்பழம் விற்பனையை தடை செய்ய வேண்டும் என்று ஸ்டாலின் மனு கொடுப்பாரா? இதற்கு கவுண்டர் கொடுக்க மு.க. ஸ்டாலினும் இப்போது வாக்காளர்களை ஈர்க்கும் வகையில் புதிய ஸ்டைலில் புகுந்து விளையாடுகிறார். ஹெலிகாப்டர் அங்க இருந்து கிளம்பின உடனே போலீஸ் வயர்லெஸ் எடுத்துக்கிட்டு அம்மா கிளம்பியாச்சு ஓவர், மேல பறக்குது ஓவர், இந்த ஊரை தாண்டியாச்சு ஓவர், அந்த ஊரை தாண்டியாச்சு ஓவர் ஓவர் ஓவர், இறங்க போகுது ஓவர் ஓவர்னு சொல்லி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் இந்த ஆட்சிக்கு ஓவர் 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 ஓவர்னு சொல்லக்கூடிய நிலை வரணும். பார்க்க சீரியஸாக இருந்தாலும் பிரச்சார களத்தில் காமெடியில் பட்டையை கிளப்புகிறார் கேப்டன் விஜயகாந்த். AMG விஜயகுமார் அவர்களுக்கு நீங்கள் முறை செலுத்தில் வாக்களிக்க வேண்டும் வேண்டும் என்ற தலைமையோடு கேட்டுக்கொள்கிறேன். அப்படி நில்லுங்க, அப்படி நின்று எல்லாரையும் பாருங்க. இந்த பக்கம் திரும்புங்க, இந்த பக்கம் திரும்புங்க, அதே மாதிரி இந்த பக்கம் நான் இருக்கேன் இந்த அதே அவர் திரும்புவாரு. வண்டி எனக்கு பழக்கம், அவங்களுக்கு பழக்கம் இல்லை. பொதுக்கூட்டமா செம்ம போருப்பா என்ற இளைஞர்கள் எல்லாம் தலைவர்களின் இந்த அதிரடி மாற்றத்தால் ஆர்வமுடன் அலையலையாக கூடுகின்றனர். முன்னெல்லாம் அனல் பறக்கும் தீப்பொறி பிரச்சாரம்னு சொல்லுவாங்க. ஆனா இப்பெல்லாம் பொதுமக்களும் தொண்டர்களும் ரொம்ப கலகலப்பா கலைஞ்சு போறாங்க. பிரச்சாரம் முடிஞ்ச உடனே ரொம்ப சீரியஸான தலைவர்கள் கூட தங்களுடைய பிரச்சாரத்துக்கு நடுவில் நகைச்சுவை தூவி தான் இப்போ பிரச்சாரம் பண்றாங்க. இது காலத்துக்கு ஏற்ற மாதிரி, இப்போ உள்ள ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி தலைவர்களும் தங்களுடைய பிரச்சார யுத்திகளை மாத்திக்கிட்டாங்கன்றதை காட்டுது. தந்தி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஜோன்ஸுடன் விக்ரம்.